ஆரம்பமாகன்றது குடும்பங்களையும் தேவைப்படும் நவலா சொன்னவர்கள் வணக்கம் வாங்கோ. இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற பகுதி குடும்பம் குவலியம். வாழ்க்கை ஒரு கண்ணாடி, வாழ்க்கை போராட்டம் மிகுந்தது, வாழ்க்கையை மகிழ்வோடு சந்திப்போம் என்று என்னுடைய அனுபவ மொழி ஒன்றை உங்களிடம் வழங்கி கொண்டு இதோ உங்கள் முன் குடும்ப குவலியம் வருகிறது. இன்றைய குடும்ப குவலியத்துக்கான தலைப்பு 1043வது தலைப்பு, பிள்ளைகளின் பாதுகாப்பும் இன்றைய சவாலும். இந்த பாதுகாக்கிறதுல எங்களுக்கு ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது. அதுவும் இளவயது குழந்தைகள், இளவயது சிறுவர்கள், இவர்களை பார்க்கும்போது எந்த நேரம் கூட்டிக் கொண்டே விடணும், எந்த நேரம் ஒரு பாதுகாப்பு ஒன்று எங்களுக்கு தேவையா இருக்கு. அது ஒரு ஆபத்து நிறைந்த சூழல்ல இருக்கிறோமோன்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதனால் பிள்ளைகளின் பாதுகாப்பும் இன்றைய சவால். இதுல என்ன விடயம் என்றால், இன்றைய வாழ்க்கையில் இளம் பிள்ளைகளின் பாதுகாப்பு மிக முக்கியமானது. அதில் எவ்வாறான ஆபத்துக்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது எப்படி நீங்க உணர்றீர்கள் அதை பேசிக்கொள்ளுவோம். நிச்சயம் ஆபத்து நிறைய இருக்கிறது. அந்த ஆபத்தை எப்படி பார்க்கிறோம் என்றால், சமூகத்தில் இருந்து இருக்குது, பாடசாலையில் இருக்கிறது, சூழல்ல இருக்கிறது. அப்ப எல்லா இடத்துல இருந்தும் பிள்ளைகளுக்கு ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனக்கு இந்த தலைப்படுக்கிறதுக்கு எப்போதும் ஒரு அனுபவ காரணம் இருக்கின்றது. எங்களோட உறவு ஒருவர் லண்டனில், அவர் அவுட் ஆஃப் லண்டனில் இருக்கின்றார். இடத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. சிறுமிக்கு 12 வயசு. அவள் பாடசாலையாக வீட்டுக்கு சென்று இருக்கிறாள். வீட்டுக்கு சென்ற நேரம் திடீரென ஒருதன் வந்து அந்த பின் பேக் அப்படியே இழுத்தானாம். எடுத்து அவளை நிலத்துல விழுத்துற அளவுக்கு வந்துட்டான். நல்ல காலம், அதால சைக்கிள்ல ஒருவர் போன உடனே டக்கண்டு அவர் போன உடனே அவன் விட்டுட்டு ஓடிக்கிட்டான். அப்ப அந்த பிள்ளைக்கு சரியான பயமா இருந்ததாம். வீட்டை வந்து இதை சொன்ன உடனே 12 வயது பிள்ளையே வடிவா போகக்கூடிய நிலையண்டுதான் அந்த தாய்மார் விடுறது. ஒரு கிலோமீட்டர் தான் பாடசாலை. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆகுது. அவ 2ஆம் நாத்து அவள் பாடசாலை போக விரும்பல. அவ்வளவு பயம் நெஞ்சுக்குள்ள இருக்குது. இவ்வளவு ஒரு ஆபத்தை உணர்ந்த மாதிரி அந்த பிள்ளைய நிலை இருந்ததாக அந்த அண்டி சொல்லி கொண்டார். அப்ப நினைச்சு பார்க்க பயமா இருக்கு. இங்கேயும் நான் பல உதாரணங்கள் இடையிடையே சொல்றேன். என்ன நேயர்களை எடுத்துக்கொண்டு இப்பொழுது நாங்கள் 11 தொடங்கி இருக்கிறோம். நீங்கள் 11 எங்கட நேரம் லண்டன் நேரம் 10 ஆனபடியா நீங்க தயவு செய்து அந்த 12க்கு முடிக்கக்கூடியதை அடுத்த நிகழ்வுகளுக்கு வழிவிட்டு நாங்கள் பேசுவோம். சரி, வாருங்கள். யார் பேச போறீர்கள்? சிவாஜினி எடுத்துட்டு வஜிதா வாருன்னு. ஓகே, சிவாஜினி வாங்க. ஆமா, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய குடும்ப குவலியத்துக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இவ்வளவு காலமும் இத்தனை தலைப்புகளை எடுத்து பயணித்துக் கொள்ளும் இருக்கும் உங்களுக்கும் மிகுந்த நன்றி. என்னன்னு சொன்னா, இது சிறு வயது பிள்ளைகள் என்றக்குள்ள இந்த பிள்ளைகளுக்கு பாடசாலைகளிலேயே இப்படியான விடயங்களில் நிறைய அறிவுறுத்தல்கள் சொல்லப்படுகின்றது. பாடசாலையிலேயும் சொல்லி கொடுக்கிறோம். மற்றது குடும்ப பிள்ளைண்ட கிண்டர் வைத்தியரும் இதுக்குரிய சில விடயங்கள் சொல்லி கொடுக்கறதுல ஒன்றும் இல்ல. அந்த நடைமுறை சாத்தியம் இருக்குதா? அதான் அது பிள்ளைகளுக்கு உண்மையாகவே எல்லாரும் நாங்கள் சொல்லித்தான் கொடுக்கணும். எங்கட பக்கத்துலயும் ஒரு முறை ஒரு பிள்ளைய மறைச்சு இப்படி கார்ல உன்னை கொண்டே விடுறன்னு கேட்டோன்னு சொல்லி இந்த படம். அப்ப பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்குன்னா, எங்கேயும் தனியா போகிறத நீங்க தவிர்த்துக்கணும். உங்களோட தோழிகளோட பாடசாலை முடிஞ்சு போகல, சரி தோழின்ற வீடு முடிஞ்சு அவ அங்கால தனியத்தான் போகணும். அப்படியான இடத்துல இப்ப ஆரம் உங்களை கேட்டால், ஏதாவது குடிக்கிறதுக்கு தந்தால், ஏதோ சாக்லேட்டை தந்தால் வேண்டி சாப்பிடாதேங்கோ அண்டு. இப்பொழுதெல்லாம் சில பிள்ளைகளை ஏமாற்றுவதற்கு ஆக குட்டி பிள்ளைகளுக்கு போனே கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல நாங்கள் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சில விஷயங்களை சொல்லத்தான் வேணும். கூடுதலாக நீங்கள் லண்டன், கனடா போன்ற நாடுகளில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பின்னும் புறமும் தான். உண்மையா அம்மாக்களுக்கு அவர்களுடைய வேலையே அவர்கள் குழந்தைகளை பாதுகாப்பதில் தான்.
அவையோட தான் இப்ப நாங்கள் எல்லாம் கொடுத்து வச்சுனாங்கன்னு சொல்லுவோம். உங்களோட பாடல பிள்ளைகள் போகுங்கள் பெறுங்கள், அது ஒரு பாதுகாப்பான அப்படி பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கவும் இல்லை. மற்றது பாதுகாப்பு. இது சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் கட்டத்துக்கு பெற்றோர்களாகிய அதில் அம்மா பங்கு அம்மாவினுடையது. ஒரு வாகனமும் அம்மாவும் ஏனென்றால் இப்படியான தொந்தரவுகளுக்கு பிள்ளைகள் ஆளாகி விடுவார்கள் என்பதற்காகவே அவர்களுடைய பாதுகாப்புக்காக அம்மாக்கள் அவர்கள் உடனேயே இருப்பதை கூட நாங்கள் பார்க்கின்றோம். அதுல இப்படியான இதுகள்ல மிக கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என. நிச்சயம் உண்மைதான். ஏனென்றால் பெற்றோர்கள் இப்படியான அதாவது ஆபத்து நிறைஞ்ச சூழல்ல பெற்றோர்களும் உற்றோர்களும் இணைந்து அந்த பிள்ளையோட போறது சாத்தியம் என்று சொல்றீங்களா? மேம், அதுதான் நல்லது. அதுதான் கூடுதலாக இப்ப சுவிட்சர்லாந்து பொறுத்தளவில் அப்படி இல்ல, நம்ம நாட்டை பொறுத்தவரையில அவ்வளவு பிள்ளைகளோட திடீர்னு சொல்லி பெற்றோர்கள் என்ன அவை தங்களோட வள்ள பள்ளிக்கூடம் போகுங்கள் பெறுங்கள் தானுங்கள் அப்படி. ஆனா ஏனைய நாடுகளோட பார்க்கக்குள்ள அவர்களுக்கு சரியான ஒரு கடினமான பாதைதான் குழந்தை வளர்ப்பிலேயே அவர்களுடைய பக்குவங்களும் பாதுகாப்புலயுமே அம்மாக்கள் இருக்குன்னு. நான் நிறைய கனடாவில நான் போயிருந்த இடத்துல பார்த்துருக்கேன். பஸ் இறக்குதுன்றாலும் இறங்கி பிள்ளை வராது, உடனே அந்த இடத்துல போய் அம்மா எடுக்கும். பயம் என்ன பயம். நல்லது. நன்றி, மிக்க நன்றி சிவாஜினி, நீங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்களாம். அதாவது நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்ற பாடசாலையிலேயே அந்த பாதுகாப்பை எப்படி நீங்கள் அதை எதிர்கொள்ளலாம் என்பது பயிற்சிகளாக போலீஸும் அந்த பயிற்சிகள் செய்கிறவர்கள். அந்த இதை ஆசிரியரும் அழகாக சொல்லுறதை அவர் தெளிவாகவே சொல்லியிருந்தார். பிள்ளைகளை அந்த இனிப்பு பண்டங்கள் அல்லது வேறு ஏதாவது கொடுத்தாலும் நாங்கள் வாங்கக்கூடாது என்று முதல்ல சொல்லி வைக்க வேணும். அது சில நேரம் குழந்தைகளுக்கு ஆசை கண்டுட்டு அது கலரா சுத்தின சரி கண்டுட்டு வேண்டிக் கொண்டு நான் யாழ்ப்பாணத்திலேயே பார்த்தேன். நான் ஒரு வீதியில போய்கொண்டிருக்கே ஒரு பையன் எனக்கு நீட்டுறான், பின்னுக்கு வர பெட்டைகளுக்கு நீட்டுறான். அது பார்த்தா நல்ல கலரா இருக்கும். பிறகுதான் நான் அதை கேள்விப்பட்டேன், போதை பொருள் அதுக்குள்ள இருக்குது, இதைத்தான் இந்த இளம் வயது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள் என்று. அப்ப ஆபத்து நிறைந்த சூழல் எங்க வருகிறது என்று சொல்ல முடியாது. ஆதலால் நீங்கள் அந்த பிள்ளைகளோட அட்வைஸ் மட்டும் இல்லை, அந்த ஜாக்கிரதையை அந்த பிள்ளை உணர்வால எதிர்கொள்ளுதோன்றதையும் பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. மிக்க நன்றி சிவாஜினி. அடுத்து வஜிதாவிடம் பெறுகிறேன். வணக்கம் வஜிதா. வணக்கம் நகுலா. வணக்கம் வாணிமோகனுக்கும் வாழ்த்துக்களை நன்றியை கூறிக்கொண்டு, இப்ப குழந்தைகளின் பாதுகாப்பு நீங்க இங்க மட்டும் அப்படி ஐரோப்பிய நாடுகளை மட்டும் செய்கிறீங்களா? எப்படி தாயகத்திலே நான் அன்றைக்கு நேற்று ஒரு எப்படி அந்த நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னா, எப்படி பொதுவாக பாக்குறீர்களா ஒரு பகுதியை சேர்த்து இல்ல? நான் பொதுவாக பாக்குறேன். ஆனா புலம்பெயர்ந்த சூழல்ல தான் எங்களுக்கு இந்த பாதுகாப்பு இப்ப இன்றைக்கு அவசியமா இருக்குது. தாய சூழல்ல அது நாங்கள் கதைக்கிறதால அங்க போக மட்டும் இல்லை, அதோட அவர்கள் தாய சூழல்ல ஒரு அளவுக்கு நடமாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்ப அதை விட மோசமாக தாயகத்துல குழந்தைகளுக்கு சூழல் இருக்கின்றது. குழந்தைகளின் பாதுகாப்பு என்று சொல்லும் போது அந்த பிள்ளைகள் பல பக்கமாக பாதிக்கப்படுகின்றார்கள். ஒன்று வன்முறையாக, அடுத்தது சுரண்டல், அடுத்தது தீங்கு விளைவித்தல், அடுத்தது மன ரீதியாக பாதிக்கப்படுதல். இப்படி பல பக்க கிளைகளாக அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றார்கள். அப்ப அந்த குழந்தைகள் முதலாவது எப்படி பாதிக்கப்படுற இந்த உடல் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக பாதிக்கப்படுவார்கள் முதல்ல அந்த குழந்தைகள். அப்ப அதுல நாங்க கவனமாக இருக்க வேண்டும், அந்த குழந்தைகளை நாங்க பாதிக்கிறதுல. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு முதலாவது பெற்றோர்களான நாங்களும் சரி, பாடசாலையில் உள்ளவர்களும் ஒரு நிமிடமா வருகின்றேன் சாரா, கொஞ்சம் நிலங்க நான் வரேன். அப்ப அந்த என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த குழந்தைகளுக்கு முதலாவது தன்னம்பிக்கையை நாங்க வளர்க்க வேண்டும். முதலாவது குழந்தைகளுக்கு இப்ப அந்த பிள்ளைக்கு தன்னம்பிக்கை இல்லாத குழந்தை ஒரு பெற்றோர்கள் பின்னுக்கு போயும் ஆசிரியரும் பின்னுக்கு போய் எத்தனை காலத்துக்கு போக முடியும்? குழந்தைக்கு பின்னுக்கு இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு 12 வயசு பிள்ளை வரையும் நாங்க பாசிக் ஸ்கூல் ஆரம்ப பாடசாலைக்கு அந்த குழந்தைய கூட்டிக் கொண்டு போவோம். ஓகே, அந்த பிள்ளை அதுக்கு பிறகு மிடில் பாரத் ஸ்கூலுக்கு போகும், இடைநிலை பாடசாலைக்கு போகும்போது நாங்க பாதுகாக்க இயலும் அந்த குழந்தைய இல்ல. அந்த பிள்ளைக்கு தன்னம்பிக்கை என்ற ஒன்றை கற்றுக் கொடுக்க வேணும். குழந்தை பருவத்துல அந்த குழந்தைக்கு சில விடயங்களை பெற்றோர்களான நாங்கள் சொல்லி கொடுக்க வேணும். எப்படின்னு சொன்னா, அந்த அந்த ராங்கான டச் முறைகள், அப்படி
அப்படியான விடயங்களை நாங்க சொல்லி கொடுக்கணும். அந்த சின்ன பிள்ளையிலே ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளைகள்ட்டே நாங்க அதை கற்றுக் கொடுக்க வேணும். ஏனென்று சொன்னா எனது பேர குழந்தைக்கு அந்த பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். நான் அதை எனது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த இளம் பெற்றோர்கள் இப்பொழுது சொல்கின்றார்கள், தவறான முறையில் அணுகிற குழந்தைகளை, பெற்றோராக இருக்கட்டும், அடுத்தது மூத்த பெற்றோர்களாக இருக்கட்டும், அயலவர்களாக இருக்கட்டும், வெளியிடங்கள்ல விளையாட போற அந்த மாணவர்களாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கையாளுகின்றார்கள், எந்த இடத்தில் அந்த பிள்ளைகளை டச் பண்ணுகின்றார்கள், அந்த விடயத்தை ஆரம்பத்திலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் இது என்று சொல்லும். உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களோட ஐராக்கு நேற்று தான் 7 வயசு ஆயிருக்கிறது. நன்றி. அந்த பிள்ளைக்கு அது ஒரு மாதத்துக்கு முதல் நடந்த ஒரு சம்பவம். எங்களோட மத்த குழந்தை ஆராவின் மகனுக்கு 2 வயசு. அவர் என்ன செய்தார், கொஞ்சம் பொழுது உதட்டில் கொஞ்சப்பட்டு விட்டது. சரியா? ஐராவை முத்தம் கொடுக்கும் போது உதடுகளில் முத்தம் கொடுத்து விட்டார் இவர். அப்ப உடனே இவர் ஓடி வரார். எனது குழந்தை ஓடி வருகின்றது, பேரக்குழந்தை, மூத்த பேரக்குழந்தை ஓடி வந்து, ஓமா இவரு இதுல டச் பண்ணிட்டார் ஓமா எனக்கு. அப்ப அது புல எங்களோட பாப்பா மாமா சொன்ன மகனிட்டு பாத்தீங்களே இப்படி சொன்னார். அப்ப எனக்கு விளங்கவில்லை என்ன. அப்ப இவர் கொஞ்சிட்டு இப்படி குழந்தைதானே, இவருக்கு எந்த இடத்துல கொஞ்சம் 2 தெரியாது. அப்ப நான் உடனே அது புலண்டு சொல்லவில்லை. நான் சொன்னேன், ஐடன் நீங்க இப்படி கொஞ்சம் கூட ஐராவை நீங்க கொஞ்சம் கூட சொல்லி என்று சொல்லிட்டு போனார். அப்ப நான் அந்த உதாரணத்துக்கு இதை நான் எடுத்துக்கொண்டது காரணம் என்னன்னு சொன்னா, அந்த குழந்தைகளுக்கு இது 2ம் பாரதூரம் தெரியாது, விளங்குதா? அந்த குழந்தைகளுக்கு 2 பாரதூரங்களும் தெரியாது. அப்ப அவரு இப்படி கொஞ்சம் போது அந்த பட்டதை அந்த பிள்ளை வந்து சொல்லுதுன்னால், என்னட்ட சொல்லுதுன்னால், இன்னொரு குழந்தை வேற இடத்துல தவறாக நடக்கும் போது பெற்றோரிடத்துல பயம் இல்லாம சொல்லும், அந்த குழந்தை சொல்லும். அப்ப இப்பொழுது அதோட அந்த பெற்றோர்களும் நல்ல ஜாக்கிரதையா இந்த குழந்தைக்கு சொல்லி வச்சிருக்காரு. அப்ப அடுத்தது என்ன ஒன்றுன்னா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள டாய்லெட் போயிட்டு வந்தா நான் இல்லாத டைம்ல எனது கணவனார் கழுவி விடுவார், அவங்களோட வீட்டை தந்தையார் கழுவி விடுவார். அப்ப இப்பொழுது அவைக்கு வயசு வந்துட்டு அது 2ஐயும் தடை செய்து விட்டார்கள். எனது கணவனாரும் கழுவக்கூடாது, அவங்களோட தகப்பனும் அந்த குழந்தையை சுத்தம் செய்யக்கூடாது. அப்ப அந்த குழந்தை செல்வாக அதை முயற்சி செய்ய வேணும். அடுத்தது இல்ல நான் இருந்தா என்னிடம் கேட்க வேணும், இல்ல அவட தாயிடம் கேட்க வேணும். அப்ப அப்படி படிப்படியாக அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பை நாங்க வீட்டுல ஊட்டப்பட வேண்டும் முதலாவது. அடுத்தது தன்னம்பிக்கையை நாங்க அந்த பிள்ளைக்கு பலப்படுது. தன்னம்பிக்கை எதிர்த்து கரைச்சா நாங்க சொண்டி வீட்டுல இப்படி பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம கத்திக்கிறாள்ன்றெல்லாம் நாங்க விடக்கூடாது. அந்த பிள்ளை எதிர்த்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்டா தான் அந்த பிள்ளை அதோட பிரச்சனைய சால்வ் பண்ண தெரியும் அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு தைரியம் கொடுத்து வளர்க்க வேணும். அடுத்தது நீங்க விளையாட்டுக்கு பிள்ளைகளை விட வேணும். அந்த பிள்ளைகளை ஒரு ஃபுட்பாலாக இருக்கட்டும், டென்னிஸா இருக்கட்டும், நீச்சலாக இருக்கட்டும். அப்ப அந்த பிள்ளைகளை நாங்க பின்னுக்கு எந்த நேரமும் நான் லண்டனை பத்தி சொன்னீங்க, லண்டன்ல கூடுதலாக பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பின்னால் அலைகிறார்கள். அது பிள்ளை என்னன்னு சொன்னால், எனது மருமகனின் குழந்தைக்கு 19 வயசு. அவரு டியூஷனுக்கு போய் நின்றுட்டு அடிக்கிறார், ஒத்தருமையில வாரத்துக்கு அம்மா பதறி திரிகிறார். அப்பா வேலையில கடையில இருக்கிறார், அம்மா பதறி திரிகிறார். ஐயோ ஏத்துறதுக்கு ஒத்தருமையில பக்கத்து வீட்டுல அடிக்கிறார், தெரிஞ்ச நண்பிகளுக்கு அடிக்கின்றார். ஏன் அந்த குழந்தையால் செல்வம் ஒரு பஸ்ஸை பிடித்து ஒரு சைக்கிளில் பயணம் செய்ய முடியாது? பாதுகாப்பு எங்கும் இல்லாம இருக்கும். நான் தனியடிக்கிறேன் வீட்டுல, எனக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்கும். நான் அதை சமாளிக்கக்கூடிய நிலையில் பயிற்சி பெற வேண்டும். அப்பதான் அந்த குழந்தை விழித்தலும். நாங்க செத்து போயிட்டோம் என்று சொன்னா அந்த குழந்தை யார் பாதுகாக்கிறது? அந்த பிள்ளை செல்வாக நின்று வளர வேணும். நாங்க கொடிகம்புகளாக இருக்கத்தான் வேணுமே தவிர பிள்ளைகளை இழுத்து கொண்டு நாங்க தெரியக்கூடாது. அந்த உரிய நேரத்துல விட வேணும், உரிய நேரத்துல விட்டுட வேணும். இல்ல அதுக்காக நாங்க அந்த பாதுகாப்பு இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல இப்படி விடலாம்னு கைத்துல விட முடியாது. நடக்குன்றது இல்லாமல் இல்லை. இன்னொரு விடயத்தை நாங்க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு 6 மாதங்களுக்கு முதல்
நெதர்லாந்தில் எவ்வளவு பாதுகாப்பான ஒரு நாடு உண்மையில. கூடுதலான பாதுகாப்புகள் 1 2 கடித்தா உடனே பொலிஸ்கள் வரக்கூடிய நாடாக இருக்குது உண்மையில. பயமில்லாம குழந்தைகள் இரவு பகலாக திரியக்கூடிய நாடு, செல்வாக நிற்கக்கூடிய ஒரு நாடு. குழந்தைகளுக்கு பயிற்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எந்த குழந்தைகளுக்கு பின்னுக்கும் பெற்றோர்கள் திரிவது மிக குறைவு இந்த நாட்டில். அந்த அளவுக்கு பிள்ளைகள் சைக்கிள்ல திரியுங்கள், விடிய விடிய திரியுங்கள் இந்த குழந்தைகள். ஜெர்மனியிலும் அப்படித்தான். அவ்வளவு பெருசா நடக்காம இல்ல, நடக்கின்றது, இல்ல நடக்கின்றது. ஆனால் தன்னம்பிக்கை அந்த குழந்தைகளிடம் பயிற்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாடசாலைகளில் ஆசிரியர்கள். பைசிக்கல் காரு பழக ஓட தெரிந்தாலும் சைக்கிள் எல்லாம் போகுங்கள் அந்த குழந்தைகள். அப்ப என்ன நடந்திருக்கின்றன்னா, அரினா என்கின்ற ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியத்துல குழந்தைகளோட சேர்ந்து அந்த பிள்ளைகள் ஃபுட்பால் நிகழ்வை பார்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த குழந்தை ஒன்று கலப்புக்கு பிறந்த குழந்தை, ரெண்டின கலப்புக்கு. அப்ப எல்லா குழந்தைகளும் அந்த அரினா அந்த இடத்துல இருந்து விடைபெற்று விட்டார்கள். இந்த குழந்தை சைக்கிளில் வந்து கொண்டிருந்திருக்குது. 18 வயசு குழந்தை வரும் பொழுது பின்னால அவருக்கு பின்னால யாரோ நடப்பது பலவு பண்ணுவது தெரிந்திருக்கிறது. பிள்ளையுடனே பொலிசு அடிச்சிருக்கிறது, 1 2 அடிச்சிருக்கின்றது. அப்ப அந்த பிள்ளைய சொல்லியிருக்காங்க, பயப்படாம நீ டெலிபோனை ஓன் பண்ணாம நீ கதைக்கவனா நீ சைக்கிள்ல போன்னு பொலிசு சொல்லியிருக்குது. அந்த பிள்ளை நடந்து கொண்டு வரும்போது பொலிசு வாரத்துக்கு இடையில இந்த பின்னால வந்தவர் இந்த பிள்ளைய கெடுத்து கொலை செய்து போட்டார். அவ்வளவு வேகமாக. என்னென்று சொன்னால் அந்த பாதுகாப்பு இல்லாம இல்ல, அந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் நடக்கிறது நடந்துதான் தீரும். அந்த போலீஸ் வாரத்துக்கு அந்த பிள்ளை அந்த முயற்சி செய்திருக்கிறது பாருங்க. உரிய நேரத்தில் தொலைபேசி எடுத்து போலீஸுக்கு அறிவித்திருக்குது. போலீஸ் சொல்லியிருக்கிறார், அட்வைஸ கேட்டிருக்குது அந்த குழந்தை. நீ இந்த டெலிபோனை கட் பண்ணவனா நீ பைசிக்கிள் ஓடிக்கொண்டே போன்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அந்த இடமெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் வாரத்துக்கு இடையில பின்னால அந்த பிள்ளைக்கு அநியாயம் நடக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு விட்டது. உடனே அந்த குழந்தையை எடுத்து விட்டார்கள். வார நேரம் பிள்ளையோட உயிர் பிரிந்து விட்டலாம். அப்ப பாதுகாப்பு எங்கும் இல்லாமத்தான் இருக்கும். இதில் நடந்திருக்கிறது. அந்த பிள்ளை முயற்சி செய்திருக்கிறது, நடக்கிறது சொல்லுவோம், நாங்க விதின்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னுக்கு ஒரு ஆப்பிரிக்கன் நாட்டை சேர்ந்தவர் தான் இப்படி அதை நடத்தியிருந்தார் என்பதும் அவரை பிடித்து விட்டார்கள். அதுவும் தெரிய வந்து விட்டது. ஆனால் அந்த குழந்தை அந்த பெற்றோர்கள் இழந்து விட்டார்கள். ஆனா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெரியவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லதான். ஆனால் இப்படி ஒன்று நடக்கும் போது நாங்க அதை மீண்டெழுவதற்கு தன்னம்பிக்கை என்ற ஒன்றை நாங்க பிள்ளைகளுக்கு ஊட்ட வேணும். கல்வி 2ஆம் பட்சம். கல்வி 2ஆம் பட்சம். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆரம்ப காலத்தில எல்லாம் பாருங்க, இந்தியா இலங்கையில எல்லாம் இந்த பாதுகாப்பு கலை என்றதை கொண்டே அந்த ரெஸ்லிங் அதை கற்றுக் கொடுத்தார்கள். தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் அதுகளை கற்றுக் கொடுத்தார்கள். அதெல்லாம் மூதாதைகர்கள், எங்களோட பழைய மூதாதைகளை தேடி பார்த்தா எதற்காக கற்றுக் கொடுத்தார்கள்? தன்னை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான். தன்னை இப்ப இங்க சொல்லுவார்கள், நீங்க சைக்கிள்ல போகும்போது யாராவது இந்த கொச்சிக்கா தூள்களை வச்சு கொண்டு போங்க சும்மா பகுதிகளுக்கு சொல்லுவார்கள். நான் பேப்பர் போட்டா எனக்கு சொன்னார், என்ன பாதுகாப்புக்கு நீங்க என்ன பாதுகாப்பு வச்சுக்கிறீங்கன்னு கேட்டார். கத்தி வச்சுக்கிறியா அல்லது நீங்க சொன்ன மாதிரி இந்த பப்பரிக்கா புல் வர, அதாவது இந்த அப்ப இந்த புள்ளியல் சொல்லும் ஸ்ப்ரே வச்சு அந்த உடம்புக்கு வச்சிருக்கிற ஸ்ப்ரே. அடுத்தது அலாரம் இருக்கிறது, அந்த இழுக்கிற அலாரம் இருக்கிறது இங்கு. அந்த சைக்கிளுக்கு போற அலாரங்கள் என்னதான் இருந்தாலும் நடக்கிறது நடக்கும். ஆனாலும் நாங்கள் அந்த பாதுகாப்புக்கு பிள்ளைகளுக்கு அச்சுறுத்தி இது இப்படி நீ வெளியாத போகாத, இப்படி நடந்துரும் நாங்க பிள்ளைகளை முடக்கி போட தேவையில்லை. அந்த பிள்ளைகள் அப்படி ஒரு சிக்கல் வரும்போது தன்னை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை வளர்க்க வேணும் அந்த குழந்தைகளுக்கு. அது கட்டாயமாக இருக்கிறது. அதுல இருந்து நாங்க பாதுகாத்துக் கொள்றோம்டா, அதுதான் உண்மை அந்த பிள்ளைகளுக்கு தேவை என்று கூறிக்கொண்டு நகுலா நன்றி நகுலா. ஆமாம், அழகாக நீங்க சொல்லி இருக்கின்றீர்கள். அந்த தன்னம்பிக்கை என்பதை வளர்க்க வேண்டும். அந்த தன்னம்பிக்கையை வளர்க்கும் போது அந்த பிள்ளை, அதாவது குருவியானது ஒரு இடத்துல என்ன செய்யும், அந்த குழந்தைய தள்ளிவிடும். நீயா பற,
ஒரு குறிப்பிட்ட அதுபோல அந்த பயங்கள் சூழ்ந்த இடம் என்றாலும் நீ ஜாக்கிரதையாக போக வேணும். ஆனாலும் நீதான் போக வேணும் என்ற ஒரு நிலை கட்டங்கள் வரும். அந்த கட்டங்களில நாங்க கைவிட வேண்டிய தேவை வருகுது. அப்படியான கட்டங்கள்ல நீங்க துணிவோட நடக்க வேணும். இப்பொழுதுதான் பாதுகாப்புக்கு நிறைய விடயங்கள் இருக்குது. அவற்றை பயன்படுத்தி எங்களை சமூக மத்தியில நாங்கள் பாதுகாக்க வேணும், குழந்தைகளையும் பாதுகாக்க வேணும் என்றதை அழகாக சொன்னீர்கள். நன்றி வஜிதா. நகுலவதி, நீங்கள் சொல்ல போறீங்களா? வணக்கம் நகுலவதி. வணக்கம் நகுலவதி. அப்படியே பார்த்தோம்னா வச்சுதான் நீங்க சொன்ன கருத்து மிக சிறப்பாக இருந்தது. ஏனென்றால் இந்த வன்முறை ஒரு பக்கம் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு, அடுத்தது இந்த சுரண்டல்கள், இப்படியான விடயங்கள் இருக்கின்றது. அந்த நிலையில பார்க்கல ஒரு தவறான ஒரு அணுகுமுறையால இப்படி ஒரு பாதிப்புகள் ஏற்படுகிறதை நாங்களும் கண்டிருக்கிறோம். அதாவது அந்த நிலை சிலருக்கு இருப்பதை பார்த்திருக்கிறோம். ஆகவே குழந்தை பருவத்தில தேவைதான் அதை கொண்டு செல்ல வேணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட பருவத்தில நாங்கள் விட வேண்டிய தேவை இருக்கிறது. யாரும் இந்த தலைப்போட பேசிக்கொள்ளலாம் விரும்பியவர்கள் பாருங்கள். அந்த பிள்ளைகளின் பாதுகாப்பும் இன்றைய சவாலும் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கிறது, அனுபவத்தையும் நீங்கள் கூறிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அடுத்தது இந்த தொடுகை உணர்வு. அதை அழகாகவே நாங்கள் பார்க்கின்றோம். என்றால் வயசு வந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வேண்டிய தேவை சமூக மத்தியில இருக்குது. அது இன்றைக்கு இல்லாமல் போகிறது என்றது உண்மையான ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்ப எது நல்லது எது கெட்டது என்று தெரியாது. வழியில் நடக்கும் ஆபத்துக்கள்ல ஒரு பயமின்றி அந்த பிள்ளை சொல்லக்கூடிய நிலை இருக்க வேணும், பயமின்றி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கணும், அல்லது ஆசிரியர்களுக்கு சொல்லணும், அல்லது நம்பிக்கை மிகுந்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. ஆனா அதுவும் எங்கள் மத்தியில் சிலது இல்லாமல் போகிறது. காரணம் ஒரு வெக்கம், பயம், அந்த நிலையால அவர்கள் சொல்லாமல் போய்கிற சம்பவம் இருக்கு. இதனால் மன ரீதியாக அந்த குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கின்றது. அதை நாங்கள் பல இடங்களில பார்த்திருக்கிறோம். என்ன வெளியிலேயே வராதுகள் சில நேரம் பாடசாலையும் வீடும் வெளி சமூக சூழல்ல வராத பிள்ளைகளாக இருக்க பார்த்தா அங்க ஏதோ ஒரு வகையில ஆபத்து நிறைந்த ஒரு சூழல் அங்க இருப்பதை பார்க்கின்றோம். இந்த இடத்துல பார்க்க சமூகமும் இணைந்து செயல்பட்டால்தான் இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்ற விழிப்புணர்வான நிகழ்வுகளை சமூக மத்தியில நாங்கள் கொண்டு வர வேணும். அது குறைவு கண்டு நான் நினைக்கிறேன். என்ன வச்சுதா அந்த சமூக மத்தியில கொண்டு வர விழிப்புணர்வுகள் குறைவு என்று நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? வஜிதா வணக்கம், நிக்கிறீங்களா? இல்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் இந்த தலைப்பினூடாக. நான் மற்றவர்களை எடுத்துக்கொள்ளட்டும். அது வரையில நவுலவதி அவ அப்படித்தான் நிக்கிறா, தெரியல அவ கேள்வியோ இல்ல வேற அலுவலோட. விரும்பினவர்கள் நீங்கள் உங்களோட மைக்க எடுத்துட்டு நானும் பேச போறேன்னு கேட்டா பேசிக்கொள்ளலாம். என்றால் எனக்கு தெரியல நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா அல்லது பேசுறதுக்கு நிக்கிறீங்களான்றது தெரியல. நான் நினைக்கிற பேசுறதுக்கு நிக்கணும்ண்டு அது அப்ப நான் ஒண்ணு செய்யலாம். என்ன கேட்டீர்கள்? எனக்கு இல்ல நான் சொல்லுறேன். இப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நாங்கள் கைவிட வேண்டிய தேவை இருக்குது தானே. அதாவது நீங்கள் தன்னம்பிக்கையாக போங்கோண்டு. ஆனா அந்த தன்னம்பிக்கையாக போங்கோண்டு சொல்லிக்கேன் சில நேரம் ஒரு பாதிப்பு. நீங்க சொன்னது இந்த மாதிரி அந்த விழிப்புணர்வுன்னு சொன்னா அந்த விழிப்புணர்வு பெற்றோர்களிடமும் இருக்க வேணும். ஏனென்று சொன்னா இப்ப எல்லார கையிலையும் மொபைல் இருக்குது குழந்தைகளிடம். அந்த பிள்ளைகள் தவறான பாதைகளுக்கு போறதுக்கு தவறான நட்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு மிக எளிமையான வழி கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆரம்ப காலம் நம்மட காலத்தை பின்னோக்கி பாருங்க. இப்ப நாமெல்லாம் ஒரு ஆளை காதலிக்கிறோம்னு சொன்னா பாடசாலைக்கு போகணும், இல்லாட்டி நூல் நிலையத்துக்கு போகணும், இல்லாட்டி எங்கேயாவது கோயில், ஒரு பொது இடங்கள், ஒரு கல்யாண வீடாக வேணும். அப்ப அங்கதான் நாங்க ஒரு எங்களோட தோழிகளை வச்சோ ஒரு செய்கை மூலமாக நாங்க அவங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப அப்படி இல்லை. இப்ப எல்லாருக்கும் மொபைல் இருக்குது. அடுத்தது அதை எப்படி வீடியோ கால்
எப்படியெல்லாம் ம். இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அப்ப ஆ. அங்க அதுலயும் பாதுகாப்பை நாங்க இழக்கின்றோம். ஏனென்று சொன்னா ஒரு ஓ. ஒரு ஆணும் பெண்ணும் நம்பிக்கையாக காதலிக்க. ம். காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு சில தவறான முறையில் அணுகும் பொழுது அதை அவர்கள் வீடியோ பண்ணி கொள்வார்கள். ஓ, அதுதான் இப்ப ஆபத்து பல இடங்களில். வீடியோ பண்ணி கொண்டு அவங்களுக்கு அங்க கசப்பு முறிவுகள் ஏற்படும் போது அதை ம். நான் இதுல போடுவேன், ஓ, அதுல மிரட்டுறது. அதுல போடுவேன், இதுல போடுவேன் என்று சொல்லி என்ன செய்யறேன்னு சொன்னா அதுகளை அவங்க அப்படி அந்த பிள்ளைகளை புள்ளையான வழிக்கு கொண்டு போறதுக்கும் அந்த பாதுகாப்பு இல்லாம அந்த குழந்தை தன்னை இழக்கிற அளவுக்கும் அந்த இந்த மூளைச்சலவை செய்து விடுவார்கள். ஆமா, நிச்சயம். அதில் அந்த அந்த விழிப்புணர்வைய நாங்க எங்களை விட அந்த குழந்தைகளுக்கு நன்றாக தெரியும். அதை எப்படி கையாளுற எப்படி முறைகள் தெரியும். அதில் அந்த பிள்ளைகள் தான் விழிப்புணர்வு பெற்றிருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் பிள்ளைக்கு கூட தெரியும். ஓ, ஒரு நிச்சயம். உங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களோட பிள்ளைக்கு அதை விட உங்களோட பிள்ளைய விட உங்களோட பேர பிள்ளைக்கு கூட தெரிய போகுது. அந்த அளவுக்கு தான் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டு வருது. எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டு போகுதோ அந்த அளவுக்கு இப்படியான இந்த சமூக சீர்கேடுகள் பாதுகாப்பு இன்மை வளர்ந்து கொண்டுதான் வருகிறது. அடுத்தது அந்த போதைப் பொருள். அதுகளும் நீங்க இலங்கை செய்திகள் எடுத்து பார்த்தா பாருங்க, இளையவர்கள் தான் அதுல வாழ்வெட்டுக்கள் போதைகள் அந்த பாதுகாப்பு இன்மைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஒரு நாகரிகம் என்று நினைத்துக் கொண்டு அந்த பகுதிக்குள்ள போய் விழுகிறார்கள். அந்த நாகரிகம் என்று நினைத்து கொண்டு அந்த பக்கத்துல போய் அவர்கள் இந்த சேறுகளை அழுகிற அளவுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை பாழாக்குற அளவுக்கு வந்து முடிக்கிறார்கள். அப்ப அதுகுலையும் நாங்க கவனம் செலுத்த வேணும். இதுகளை ஆசிரியர்களாக இருக்கட்டும், சமூகத்துல உள்ள பொது நலங்கள் வைக்கிற ஒரு இந்த வணக்க ஸ்தலங்களான பெரியவர்கள், அடுத்தது சமூகத்தில இந்த சேவைகள் செய்து கொண்டிருக்கிறவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதுகள் ஆசிரியர்கள் பாடசாலை எல்லாம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்ப அதன் மூலமாக இவைகளை குறைக்கலாம். இப்ப நேற்றொரு செய்தியை பார்த்திருந்தேன். இலங்கையில் தான் பாடசாலைக்கு இருந்து ஒரு பட்டமளிப்பு விழா நடக்கின்றது சொல்லி போட்டு 16 வயது குழந்தை, ஒரு சிங்கள குழந்தை தாயிடம் சொல்லிவிட்டு விடைபெற்று போய்விட்டார். 2 நாள் கூடி வீட்டுக்கு வரவில்லை. தேடுற நேரம் தனது காதலன் 19 வயசு காதலனோட ஆள் மறைவாகி விட்டார். அவரையும் காணவில்லை. ஆனா குழந்தைகள் 2 பேருக்கு என்ன நடந்தது என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. அப்ப 2 பெற்றோர்களும் பதறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை யாராவது ஏதாவது செய்து விட்டார்களா, இல்லை அவர்கள் தான் தலைமறைவாகி விட்டார்களா? அப்படியான விடயங்களிலும் அந்த பாதுகாப்பு இல்லாமல் நடக்கலாம். தனது துணையை தேடுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது, பூரண உரிமை இருக்குது. இப்ப பெற்றோர்களை விட தனது லைஃப் பார்ட்னரை தேடக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு. அந்த குழந்தை அந்த குழந்தை நம்பிக்கையுடன் வந்து செல்வதற்கு பெற்றோர்களான நாங்களிடம் கொடுக்க வேண்டும். முதலாவது நாங்கள் கல்வியை மட்டும் பார்க்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகள மன ரீதியான அந்த அந்த மனக்கிடக்கைகளை பார்க்க மறந்து விடுகின்றோம். அந்த பிள்ளைகளுக்கு பட்டங்களையும் நகைகளையும் சொத்துக்களையும் நாங்கள் சேகரித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறோமே தவிர அந்த பிள்ளையோட உணர்வு என்ன, அந்த பிள்ளை எதை எதிர்பார்க்கின்றது, என்னத்தை தேடிக்கொள்ள விரும்புகின்றது என்பதை நாங்கள் 2ஆம் பட்சமா தான் பார்க்கின்றோம். அதை உணர வேண்டிய தேவை உள்ளவர்களாக நாங்க இருக்கின்றோம். அது ஒரு பெற்றோர்களான நாங்கள் அந்த குழந்தைகளிடம் ஒரு நட்பு ரீதியாக பழக வேண்டும். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். எனது மூத்த குழந்தைண்டா எனது மூத்த நண்பி அப்படி நாங்க பழகுனா அந்த பிள்ளை வந்து தைரியமாக நான் இவரை காதலிக்கின்றேன், இவரை நான் விரும்புகின்றேன், இவரை எனக்கு முடிச்சுட்டாங்க. அப்ப நாங்க அதுக்கு பிறகு இதுல இருக்கிற நன்மை தீமையை நாங்க சொல்லலாம் அவங்கள்ட்ட. இது பிள்ளையாக இருக்கிறது, அந்த நாங்க விசாரிச்சு பார்க்கலாம். அது நல்லாக இருந்திருந்தா நாங்க செய்து கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப அதில் அப்படி நாங்க தவறும் போதுதான் அதுல இருந்து விலகும் பொழுது அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லாம போகும். என்ன செய்யும், வீட்டுல பிரச்சனை இருந்தா ஒளிச்சு மறைச்சு செய்ய பார்க்கும் அந்த பிள்ளை. தவறான பாதையை கையாளுறதுக்கு நாங்க வழிவாக்க தேவையில்லை அந்த பிள்ளைக்கு.
அது சரியான முடிவை அந்த குழந்தைகள் எடுக்கக்கூடியதற்கு நாங்க அந்த பிள்ளைகளை கண்காணிக்க ஒரு கார்டியனாகத்தான் இருக்க வேணும் அந்த நிச்சயம் குழந்தைகளுக்கு. நாங்கள் ஒரு தோழமையோட பழகி கொள்ள வேண்டிய வேண்டிய சூழல்ல இருக்குது இன்றைய என்றதை சூழல்ல சொல்றீங்களா? ஆமா. மிக்க இன்றைய நன்றி, சூழல்ல மிக்க நன்றி. மிகவும் ம், மிகவும் அவதானம் குழந்தைகள் வளர்ப்பு என்பதை விட பெற்றோர்களான நாங்கள் கற்றுக்கொள்ள ம். வேண்டியது நிறைய இருக்கிறது. நிறைய நிறைய நீங்க இப்ப சொன்ன சரி. இப்ப ஆமா. நாங்க இன்னொரு கலாச்சார விழுமியங்கள்ல இருந்து வந்த நாங்க ம். அப்ப அந்த கலாச்சார விழுமியங்களை இப்ப இங்க இருக்கிற பிள்ளை இப்ப உதாரணமாக காலுக்கு மேல காலை போட்டு ஒரு குழந்தை இருக்குதுன்றால் எங்களால ஜீரணிக்க முடியாது. அதை சொல்லுங்க ம், பாப்போம். ம், ம். இப்ப நாங்க அப்ப அந்த புள்ள சொல்லும் எந்த காலுக்கு மேலான நான் காலை போட்டிருக்கிறேன். என்ற உரிமை. உரிமைன்னு சொல்லாது. அந்த ம், பிள்ளைக்கு அதோட பாரதூரம் தெரியாது முதலாவது. ம், ம், இப்ப ம். நாங்க அந்த ஒரு அந்த இதெல்லாம் ஒரு கௌரவம் என்று நினைத்து நாங்க வைத்துக் கொண்டிருப்போம். விளங்குதா? நாங்க இப்ப கணவன் பேரை சொல்லி நாங்க அதாவது அழைத்திருப்போமா? இன்னும் அம்மா அப்பா அழைத்ததை கேட்டிருப்பீங்களா? கணவன் பேரை சொல்லி அழைத்தது இல்ல. அண்ணாட பேரை சொல்லி அழைத்தது இல்ல. அக்காட பேரை சொல்லி அழைத்தது இல்ல. ஆனால் இங்கு இருக்கிற குழந்தைகள் கணவன் பேரைத்தான் சொல்றார்கள். ம். அப்ப பிள்ளைகள பேரை அது தான் கலாச்சார சூழல் வேறுபட்டது தானே. அப்ப அவர்கள் இல்ல. ஐரோப்பிய கலாச்சாரத்துல பேர் சொல்லுவார். கலாச்சார சூழல் நாங்க தள்ளி போட்டு போக முடியாது. அந்த கலாச்சார சூழல் இருக்கிற நன்மைகளை எடுத்து சொல்ல வேணும். அந்த கலாச்சாரம் இருக்கிற தீமைகளையும் எடுத்து சொல்ல வேணும் அந்த குழந்தைகளுக்கு. ஆமா. ரெண்டையும் சொல்ல வேணும். இப்ப ஒரு புள்ள என்ன செய்யும்னு சொன்னா நாங்க ஒரு மாமாவை பேர் சொல்லி அடைக்க மாட்டோம். ஆனா பிள்ளைகள் இஞ்சத்தை சூழல்ல பேர் சொல்லி அடைப்பினோம். அப்ப அந்த பிள்ளைக்கு அடைக்காத செய்யாத என்று சொன்ன அந்த பிள்ளைக்கு விளங்காது. சொல்லுங்க பாப்போம். ஏன், எதற்கு, என்னத்துக்காக அந்த 3 கேள்விக்கு நாங்க பதில சொல்லணும் பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு பதில சொன்னாதான் அந்த பிள்ளையே அடுத்த தரம் செய்யாது. அப்ப நாங்க சொல்லுவோம் அப்படித்தான் நீ கூப்பிடாத சரி நான் கேளு அப்படித்தானே நாம சொல்றோம். யோசித்து பாருங்க. அப்ப அதுகள்ல கவனமாக இருக்க வேணும் பெற்றோர்கள். அதே போல ஆசிரியர்களும் மிகவும் கவனமாக குழந்தைகளை கையாள வேணும். அங்கு ஐரோப்பிய நாடுகள்ல தோல்மையோடு பழகக்கூடிய ஆசிரியர்கள் தான் இருக்கிறார்கள். பார்த்தா ஓப்பனாக எல்லாத்தையும் கிடைக்குங்கள் அந்த குழந்தைகள். இங்கே எல்லாம் பார்த்தோன்னா கூட அந்த இன்டர்வல் நேரத்துல ஆசிரியருக்கு பக்கத்துல இருந்து குழந்தை சிகரெட்டை குடித்து கொண்டிருக்கும். அப்படித்தான். இப்ப யோசித்து பாருங்கள் எவ்வளவு அழகான அந்த புகைப்பிடித்தல் தவறானது ஒன்றுதான். இவ்வளவு தோல்மையுடன் அந்த ஆசிரியரோட இருக்குது அந்த குழந்தை. அதை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குமே. 2 பேரும் பக்கத்துல இருந்து அந்த கட்டில ஏறிக்கொண்டு அந்த மதில் எண்ணத்திலேயே குந்தி கொண்டிருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது எத்தனையோ தரம் நான் ரசித்திருக்கின்றேன். நாங்க அப்படி இருக்கையிலுமா அந்த வாரம் ஹுசைன் சார்ன்னு சொன்னா பின்னால ஓடுவோம். பயத்தை உருவாக்கி இருக்கிறார்களே ஒழிய இங்க சரி சமனாக ஆசிரியரோட பழகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார். வஜிதா, உங்களுக்கு நேரம் இருந்தா நில்லுங்கள். சிவமணி வந்திருக்கிறார், எடுத்துக்கொண்டு நீங்க எடுத்துக்கொண்டு கதைங்க. நான் கேட்டுக்கொண்டிருங்கோ. அருமையான நல்ல கருத்துக்களை வஜிதா அவர்கள் சொல்லி இருக்கின்றார். ஆமா, நாங்கள் பின்னால் அதை பார்ப்போம். அதை உண்மையிலேயே நாங்கள் அந்த விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய செயற்பாடுகள் நிறைய நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. வஜிதாக்கு நன்றி கூறிக்கொண்டு சிவமணி வணக்கம், வாங்கோ. வணக்கம் நவராசன் அவர்களே. குடும்ப வலயத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றும் வளமையான போல நீங்கள் ஒரு இன்றைய சமுதாயத்துக்கு வேண்டிய ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறீங்க. நிச்சயமா பேச வேண்டிய விடயங்கள். இன்று பிள்ளைகள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். அதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. ஆபத்தான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கிறது. ஆமா, பிள்ளைகள் அந்த வளர்ப்பு வித்தியாசமான வகையில அந்த காலத்தையும் விட இந்த காலத்துல பிள்ளைகள் வளர்க்கிற விதமும் மாறிவிட்டது. பெற்றோர்கள் பிள்ளைகளோடு உரையாடுவது நிறையவே குறைஞ்சு விட்டது. பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுற பிள்ளையா இருந்தாலும் என்ன, பாதிப்பை உருவாக்குற பிள்ளையா இருந்தாலும் என்ன, 2 பேர் பக்கமும் பார்க்கணும். அப்ப 2 பேரும் ஏதோ ஒரு விதத்துல பெற்றோரால சரியான முறையில அதை கவனிக்கப்படவில்லை என்றுதான் நாங்க பார்க்க வேணும். அந்த வகையில பார்க்கல பெற்றோர்களாகிய நாங்க எடுத்துக்காட்டா வாழ்ந்து காட்டணும் பிள்ளைகளுக்கு முதல். அதை பார்த்துதான் எங்களோட பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்றதை விட பெற்றோர்கள் எடுத்துக்காட்டா வாழ்ந்து காட்டணும். ரோல் மாடலாக பெற்றோர்கள் எப்போதுமே இருக்க வேணும். என்ன? ஆமா,
அத பார்த்து பிள்ளை தானாகவே வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளும். இப்ப பிள்ளைக்கு அறிவுரை சொல்லிக்கிறதால இந்த பிள்ளைங்க கேட்க போறது இல்ல. நாங்கள் பிள்ளைய விட்டுக்கொண்டே பிள்ளைக்கு சொல்லி கொண்டு அதே போல அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் வந்த நேர்களும் கதைத்தார்கள். போக்குவரத்துகளை இப்ப பிரச்சனைகள் இப்ப எல்லாம் கூடி விட்டது. இப்ப ஆரம்ப காலங்களில் நாங்கள் எங்களை சுதந்திரமா போய் நடந்து திரிந்து வருவோம். இப்ப தனிய பிள்ளைகளை விடவே முடியாத நிலையில பெற்றோர்னால் கூட்டிக் வர வேண்டிய சூழ்நிலை இலங்கையில கூட முழுக்க அதுதான் இருக்கிறது. அப்ப பெற்றோர்களுடைய அந்த வீண் நேரங்கள் பிள்ளைகளுக்காக வீணா நேரங்களை செய்ய வேண்டி கிடக்கிறது. பிள்ளைகள் சுதந்திரமா போய் அந்த சுற்றுச்சூழலோட சேர்ந்து அனுபவிச்சு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த காலம் மாறிவிட்டது. தான் இப்ப பணம் 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 என்றால் எதையும் செய்யலாம், நாங்கள் எப்படியும் வாழலாம் என்ற ஒரு சூழ்நிலை. உண்மைதான். ஆனா என்னென்றால் சூழல் அப்படி அமைஞ்சிருக்கேக்க பெற்றோர்களாலும் ஒன்னும் செய்ய முடியவில்லை. அந்த கஷ்டமான இப்ப போத வசதி எல்லாம் எங்கட தாயோ சூழல்ல இருக்கு. அதுக்கு நடுவில நாங்கள் கொண்டே பிள்ளைகளை பள்ளிக்கூடம் விட்டுட்டு வர வேண்டிய தேவை வருது. அப்ப அது அந்த தனியா நம்பிக்கையோட இருக்கிற பிள்ளையும் விட முடியாம சூழல் முடியாது. கட்டாயம் பெற்றோர் கூட்டிக் கொண்டுதான் போக வேண்டி இருக்கிறது. அப்படியான நிலைமை வந்து விட்டது. சிவமணி, நான் நேற்று பேஸ்புக்ல பார்த்தேன். அந்த பிள்ளை நடந்து கொண்டு போகுது. நான் நினைக்கிறேன் பேக்கு புத்தாம ஏதோ கையில வச்சிருக்குது, தோல்ல ஒண்ணும் தான் நேரம். ஆனா பின்னுக்கு மோட்டார் சைக்கிள்ல வந்தவர், அந்த மோட்டார் சைக்கிளை விட்டுட்டு மில்லமா ஓடி போய் அந்த பிள்ளை இந்த சங்கிலியா இருக்கிறதுக்கு முயற்சிச்சிருக்கிறார். அது அப்படியே மற்ற பக்கம் திரும்பி ஓடி அடுத்த பக்கத்துக்கு எதிரான பக்கத்துக்கு ஓடி ஒரு ஆக்கண்ட படலை கிட்ட வந்துட்டதாக மக்கள் எல்லாம் கண்டுட்டினமோ தெரியல. அதை காட்டையில இவர் மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு போறேன். அப்ப பாருங்க, அப்படி அந்த ஒழுங்குகள்ல மத்தியான நேரங்கள்ல தனியா போற பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வருது. நகைகள் அதெல்லாம் போட்டு விடக்கூடாது இந்த காலத்துல, போட்டு விடக்கூடாது. அது மிக கவனமாக புலம்பெயர்ந்த சூழல்லையோ வெளிச்சூழல்லையோ எங்களுக்கு கட்டாயமா பெரிய நெருக்கமான இடங்கள்ல கோயில்களுக்கு போனா எல்லாத்தையுமே நகை போடுறதை தவிர்த்து கொள்ள வேணும். கட்டாயம் எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அதோட பொருளும் போய்விடும். அதே போல இப்ப அண்மையில கேள்விப்பட்ட அந்த இலங்கையில கூடிய அந்த ஒரு மேலத்தை இதாத்தான் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த எல்லாரும் சேர்ந்து நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பாட்டி வச்சிருக்கணும். ஒரு அதை ஒவ்வொருத்தரும் நீங்கள் விரும்பினதை கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்கணுமா இந்த சிங்கள தேச பக்கம்தான். அப்ப அவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போத வஸ்துகள் கொண்டு போயிருக்கணும். அந்த போய் சேர்ந்து பாட்டி கொண்டாடினா அவ்வளவு வரையும் அடுத்த நாள் போலீஸ் கூட்டி கொண்டு போயிருக்குது. இப்ப அந்த பாருங்க இப்படி பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறார்கள். இல்ல இப்ப இந்த பயம் இல்ல, எதையும் துணிஞ்சு கதைக்கலாம், எதையும் துணிஞ்சு செய்யலாம் என்ற சூழலுக்கு இந்த பிள்ளைகள் வரைக்கும் எங்களாலுமே பெற்றோர் சரி ஆசிரியர் சரி அடக்க முடியாம இருக்கு. அப்ப இதுதான் அந்த காலத்துல இருந்து எங்களை பண்பாடுன்னு சொல்லி எங்களை கலாச்சாரம் எங்களோட முன்னோர்கள் எங்களை வளர்த்ததால எங்களோட காலங்கள் எல்லாம் அப்படி இருந்துச்சு. நல்லா கலைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு நாங்க கற்றுக் கொடுக்குற போது அதுக்கு ஒரு பண்பாடு இயற்கையா வருது. அந்த பக்கங்கள்ல பிள்ளைகளை வளர்க்க வேணும். நாங்க கலைகளுக்கு எந்தெந்த கலைகள்ல அந்த பிள்ளைகளை ஆர்வமா இருக்கணும்ண்டு இப்ப தனியா வஜிதாக்க சொன்ன மாதிரி படிப்பு இல்லாம அந்த பிள்ளைக்கு இருக்கிற நல்ல திறமைகளை கண்டுபிடிச்சு அந்த பெற்றோர் இந்த காலத்துல நிறையவே பிள்ளைகளோட கதைச்சு நண்பர்களா கதைக்க வேணும். கட்டாயம் ஏனண்டா ஒவ்வொரு பிள்ளையும் சொல்ல வேணும். என்ன சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பி சொன்னா தன்னுடைய மகள் காட்டுறாவாம், இப்படி ஒரு இன்டர்நெட்ல ஒரு ஆள் என்ன கேட்கிறாரம்மா, இவர் என்ன கேட்கிறார், நான் என்ன செய்ய. அப்ப அவ சொன்ன நல்லவர் ரெண்டா பார்த்து சரி இல்ல அந்த பிள்ளையே சொல்லுதான், இல்லையம்மா நம்ப கூடாது ஒருத்தரையுமே. பாத்தீங்களே, அப்ப நல்லா தெரிஞ்சு ஒருவர் இப்படியான இதுகள் மூலம் வாரவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியாது எங்களுக்கு. நல்லவர்களாம் இருக்கலாம், ஆனா நல்லா அறிய வேணும். அவரை நல்லா அறிஞ்சுதான் அதுக்குள்ள போக வேணும் அந்த பிள்ளை. அப்ப அந்த பிள்ளைக்கு பிள்ளையே சொல்லிச்சு அந்த இல்லம்மா போக கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இப்படித்தான் போனவா, போய் அவருக்கு அந்த குழந்தையும் உருவாயிட்டு அவாக்கு விட்டுட்டு போயிட்டாரு. ஆமா, எல்லாம் இந்த பாலியல் வன்முறைகளுக்கும் வருவினம். அதனால கவனமா இருக்க வேண்டிய தேவை வருது. இல்ல மற்றது ஒரு மெசேஜ போட்டாலும் எப்படி அவரை நம்புறது? உடனடியா அந்த மெசேஜ் இந்த பிள்ளை. ஆமா ஆமா ஆமா. இப்ப நல்லா அறிஞ்சு நல்லா உருவானப்பதான் அதுக்கான முடிவு எடுத்து
இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படியே பல பக்கங்களால ஆபத்தான சூழ்நிலைகள் போதவசத்துல இருந்து கற்பழிப்புல இருந்து ஏன் உறவுகளுக்கே பழி வாங்குற பெற்றோர்களுக்குள்ள சண்டை பிடிச்சா பழி வாங்குற தன்மையால கூட பிள்ளைகளை பாதிக்கிற வகையில் ஓ நடக்கிறார்கள். ஓ இப்ப நீங்க சொன்ன சரி. பெற்றோரும் பிரச்சனை என்றால் பெற்றோரை பழி வாங்குறதுக்காக பிள்ளைகளை பழியாக்குறார். ஓ பாத்தீங்களா, அது ஒரு வித்தியாசமா இருக்குது என்ன. அப்ப இந்த காலத்துல அந்த அன்பா நட்பா வாழணும், நாங்க உண்மையா வாழணும்ன்றதெல்லாம் ஒரு நிச்சயமா தேவைப்படுற ஒரு காலம். ஒரு காலத்துல நாங்கள் அந்த பெற்றோர்கள் செய்யறது நல்ல வடிவ பிள்ளைகள் எங்களை கண்காணிச்சு கொண்டிருக்கிறார்கள்ன்றது ஒரு கண்ணாடியா நாங்கள் இருக்க வேண்டிய தேவை வருதுதான். என்னங்களே பார்த்து கொண்டு இருக்கணும், இங்க சண்டை பிடிக்கணும், இங்க இதான் நினம், பிறகு அதை திருப்பி சொல்லுவினோம். என்ன நீங்கள் அப்பா அம்மா இன்றைக்கு என்ன குசுகுசுத்தியால் என்ன சண்டை பிடிச்சாலும் கேட்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறார். இதுகள் மத்தியில நாங்கள் அந்த சூழலை வலிமையாக பயன்படுத்தி பிள்ளை சண்டைக்கான சூழல் இங்க நிம்மதி இல்ல, படிக்க இல்லையாண்டு வெவ்வேறு இடத்துக்கு போய் வெவ்வேறு நட்புகளை பிடிச்சு அப்படி மாறுற பிள்ளைகளும் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருவர், அவருக்கு ஒரு 45 வயசு இருக்கும். அவற்ற மனைவி 2 பிள்ளைகள், பெரிய பிள்ளைகளா வந்துட்டேன், 12 14 வயசு. அவற்ற மனைவி வேற ஒருவரோட தொடர்வான். அப்ப அவ பின்னேரம் போடுவாவும், விடிய வருவாவாம் இவன் வீட்டை டியூஷன் சமைப்பறாம், சமைக்கிறத சாப்பிட. அந்த பிள்ளைகள் எப்படி அந்த அதனாலதான் இந்த பாதிப்பான பிள்ளைகள், மன அழுத்தமான பிள்ளைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டுதான் இந்த துவக்கங்களால சுடுறதா இருந்தா இப்படியான காரியங்கள் செய்யறதா இருந்தானே அதுல ஏதோ விதத்துல பாதிக்குது அந்த பிள்ளைகள் பாதிக்கிறதாலும் கூடியது. அதனாலதான் பெற்றோர் தான் மிக விழிப்புணர்வா இருக்க வேண்டியது. இந்த சூழலில நீங்க சொன்ன சரி, இந்த சூழல்ல பெற்றோர்கள் நிறைய தவற விடுகின மாதிரியும் ஒரு தோற்றம் இருக்கலாம். அவர்களும் ஏதோ ஒரு விதத்துல மன அழுத்தங்களுக்குள்ள வாழ்ந்திருக்கணும். அந்த வாழ்க்கை முறைய நாங்க தான் எங்களை சந்தோஷமான வாழ்க்கைய கொண்டு போறதுக்கு அந்த ஆரம்ப காலங்கள்ல இருந்து ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய கட்டம். இப்ப சில பிள்ளைகள் அம்மா இப்படியான ஒரு நடத்த உள்ளவாவில இன்னொன்று ஒரு பிள்ளை ஒரு அட்வைஸ கேட்கலாம், இல்லது ஒரு அறிவுரைகளை கேட்கலாம், இல்லது எப்படி நடக்கிற விடயத்தையே கேட்க முடியாத சூழல் இருக்கலாம். பிள்ளைகளோட கதைக்கிறதுக்கு பெற்றோர் நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே கதைக்க வேணும். கட்டாயம் கதைக்கிறதுக்கே இந்த காலத்துல நேரம் இல்லாத மாதிரி. இல்ல நேரம் இல்லாதது ஒரு காரணம். 2வது அந்த பிள்ளை அம்மா இப்படியானவா என்றால் எப்படி அவாட்டி ஒரு அபிப்பிராயத்தை இந்த குழந்தை கேட்க முடியாது. அப்ப தான் தனிமைதானே, பாடசாலையில நான் தனியத்தானே, எங்கட அம்மா இருந்துட்டு ஒரு நாளைக்குத்தான் வீட்டை வருவா, ஆனாலும் தகப்பனோட இப்படி இருந்த விடயத்தை இதுகளை சொல்ல முடியாம அந்த பிள்ளை இருக்குது. அதனாலதான் இந்த காலத்துல அந்த ஆசிரியர்கள் கூட பெற்றோரா மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லுவார்கள். ஏனென்றால் பிள்ளைகள் ஏதோ இதுல பெற்றோரால பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அப்ப அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வீடுகள்ல இருக்கல, அதுல பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர் தான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அந்த ஒரு வழிகாட்டியா நாங்கள் இருக்கோம். உண்மையா இந்த இளம் பிள்ளைகள் பல பிரச்சனைகளை வீட்டை சொல்ல முடியாம எங்களிடம் எங்களிடம் நம்பிக்கை உள்ள ஆசிரியர்களுக்கு தான் சொல்லுதுகள். மனம் விட்டு பேசக்கூடிய வகையில. அப்ப அப்படியான பிள்ளைகளை நாங்க புரிஞ்சு கொண்டு அதோட பேச வேணும், அந்த பிள்ளைகள் பாதிக்க கூடாது. நிச்சயம் சரியா சொன்னீங்க. அது என்னண்டா, இப்ப நான் பாக்குறேன் சில பிள்ளைகள் என்ன சொல்லுங்கள், அம்மா டீச்சர் நான் போய் தான் எங்கட அம்மாவுக்கு சொல்றேன். ஏன்னு கேட்டேன், அவன் ஒரு ஆம்பளை பையன், அவன் ஏன்னு கேட்டேன், நீ அப்படி சொல்லக்கூடாது. இல்ல எங்கட அம்மா விட மாட்டா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் விட்ட போறான்டா விட, அவன் கிட்டவன் அவன் மகன் இப்படி இவன் மகன் இப்படி, எங்கடைய ஆக்கள் தான் அதையும் சொல்லி வைக்கிறான். அதனால என்ன விட மாட்டேன், நான் கடைக்கு போறேன்னு சொல்லித்தான் என் ஃப்ரெண்டோட போறேன் டீச்சர். கட்டுப்பாட கூட கொடுத்தா புள்ள போய் தான் சொல்ல அது சொல்லுது, எங்கட அம்மாவுக்கு ஒருக்கா சொல்லுங்கோ, இந்த நாட்டின் சூழல் அவாக்கு விளங்கலையோ என்ன உதவியா இப்படி தடுக்கிறான், நான் வீட்டுக்குள்ளே இன்னண்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம அவனே கேட்கிறான். அப்படி சில பிள்ளைகள் தாய்மாரோட கதைக்க முடியாத சூழல்ல இருக்குதுகள். கட்டுப்பாடு பிள்ளைக்கு போடக்கூடாது, அதிகமா கட்டுப்பாடு போட்டா அந்த பிள்ளை மீறத்தான் பார்க்கும், போய் சொல்லத்தான் பார்க்கும். ஆகவே அந்த பிள்ளையோட அன்பா பழகி நட்பா பழகி விஷயங்களை சொல்லி அந்த பிள்ளையும் தன் பிரச்சனைகளை தாய்க்கு சொல்ற நிலைமையில இருக்கணும். அப்படியான சூழ்நிலைகள்லாம் விஷயங்கள்ல இப்ப மிகவும் பிள்ளைகளை மிக மிக கவனமா வளர்க்க வேண்டிய ஒரு காலகட்டமா சரியான ஒரு என்னண்டா ஒரு மதில் மேல் போன மாதிரி, அந்த மதில விளிம்பில நிக்கிற மாதிரி எங்களுடைய ஒரு கத்தி முனையில மாதிரி நாங்கள் வளர்க்க வேண்டிய தேவை வருது.
சரியான பயம். ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு 12 மணிக்கு நண்பின் பிள்ளைன்ற பிறந்த நாள், நான் போகணும். சரியா நாங்க 12 மணிக்கு தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கொண்டாடுவோம். அப்படி இப்படி ஒன்றெல்லாம் சொல்லுங்க. சொல்லி போட்டு 12 மணிக்கு பிறகு யார் கொண்டு வந்து விடுறது இங்க? அங்க எல்லாம் போதைய குடிச்சிட்டு நிப்பினான். சரியோ? அப்ப பிள்ளைய 12 இல்ல 1 மணிக்கு அடிச்சா, இல்ல 1 மணிக்கு வந்து இல்ல இல்ல இப்ப இன்னும் முடியல, இன்னும் முடியாது. நாங்க சொல்றோம். 2 போட்டாவே 3 மணி 4 மணி பேருந்தாவே ஃப்ரெண்ட்ஸோடய அங்கேயே நித்திரையும் கொண்டுடுவேன். அப்ப ஒரு பாதுகாப்பு அப்படியான சூழலும் இருக்குதா தங்களை தாங்களே பாதுகாக்க இல்லாத கட்டத்துக்கு போயிடும். தங்களை தாங்களே பாதுகாக்க தங்களை எல்லைய மீறினோம். அவ்வளவு கொண்டாட்ட சுதந்திரம். அன்றைக்கு ஒரு தாய் சொன்னா ஒரு 10 மணிக்கு படிக்கிட்டது. தண்டை பிள்ளை விடிய 6:30 தானம் வந்தது. ஏன்னு கேட்டா, அம்மா நான் வருவன் முயற்சிச்சேன்னா நான் வர முடியல. இப்ப இந்த அப்படியே அப்ப தாயும் இரவிரவா பார்த்துட்டு 3 மணிக்கு அவ படுத்துட்டான். செட்டியில இருந்தவாவும் அப்படியே நித்திரோன்னுட்டு அப்ப முழிச்சோன்னா 6 மணி ஆச்சு. பட்டு 6:30க்கு வருது. அப்ப இப்படியான சூழலும் இருக்குது. அப்ப இன்னும் ஆபத்து. நீ என்னண்டு அங்க நிப்ப முடிச்சுட்டு வந்திருக்கலாமே, அல்லது எங்களுக்கு போன் பண்ணியிருக்கலாமே. இல்ல நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்த நாங்கள் அப்படியே பேருந்து எல்லாரும் நித்திரோண்டுட்டோமா. அப்படியும் இருக்குது. அப்படி சொல்லுதுவாள் துணிவா எங்கட பிள்ளையாள். புறம் சொல்லுதல் அம்மாவுக்கு சொல்லுங்க. அம்மா இலங்கை கலாச்சாரத்துல இருக்கிறா, இஞ்சத்தை கலாச்சாரத்துல இல்ல. நீங்க ஒருக்கா அட்வைஸ் சொல்லுங்க டீச்சரா, அட்வைஸ் சொல்லுங்க. ஒன்னும் சொல்ற பிள்ளைகளும் இருக்கு. அப்ப எங்களோட தோழமையா அதுகள் பழகிறதால் தான் அவையன்ற உண்மையான ஜதார்த்தத்தை அறிஞ்சு கொள்றோம். அதே நேரம் தாங்களாவே அறிஞ்சு கொள்ளி நாங்க இந்த பிள்ளையோட பழகினா தங்களுக்கு பிரச்சனை, இவரோட சேர்ந்த பிரச்சனைன்னு சொல்லி விலகி கொள்ற பிள்ளைகள் அது அந்த பக்கங்களும் இருக்கு, இல்லைன்னு இல்ல. அதே நேரம் அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைய நாங்க எப்படி கொண்டோணும்ன்றதையும் பார்க்கத்தானே வேணும். அதுதான் மிக முக்கியம். அதாவது சில நேரம் ஒரு குழந்தை பிறந்துட்டுது, அல்லது அது பாதிக்கப்பட்டு வந்துட்டுதுன்னா அதுல மனநிலையை நாங்க கவனமாக கவனிக்குவோம் பெற்றோர்கள். சின்ன வயசுல இருந்து தாய் தகப்பன் வந்து அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பை கொடுக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா அது ஆசிரியர் மூலமாகவோ உறவுகள் மூலமாகவோ அந்த பிள்ளைய வந்து ஒரு நல்ல முறையில வளர்க்கறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்க போடும். அந்த பிள்ளை ஆமா நீங்க சொன்ன அந்த வழி ஏற்பாடுகள் நாங்க உண்மையிலேயே இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியரும் தாயாகவும் இருக்க வேணும், ஆசிரியராகவும் இருக்கணும், தந்த போலையும் இருக்க வேண்டிய சூழலும் வந்து அந்த காலகட்டம் இப்ப வந்துட்டுது. அப்படி ஒரு காலகட்டம் வந்துட்டு என்ன ஆசிரியர் பக்கமும் மிக சவாலான ஒரு கற்பித்தலை தான் இப்ப அவர்களும் எதிர்நோக்குறார்கள். பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள். அக்கா உங்கள் தலைப்புக்கு நன்றி. வணக்கம். மிக நன்றி. மிக அருமையாக சிவமணி அவர்கள் மன்னிக்கணும், சிவமணி அவர்கள் மிக தெளிவாக, அதாவது அந்த இன்றைய யதார்த்த சூழலை அந்த அழகாக கண்முன்ன காட்சி அந்த உண்மையிலேயே இது நடக்கிறது உண்மை. ஏனென்றால் எங்களோட வகுப்பறைகளிலும் இன்றைய காணுறோம். நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத சூழல்ல இருக்கிறோம். எப்படி ஒரு பரீட்சை பார்த்து எழுத முனைகிறானோ அப்படி சூழல்ல நடத்தைகளையும் அவங்க கொண்டு வராங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை சொல்லணும். இப்ப என்ன தெரியுமா, ஒன்று நீதி கதைகள் இல்லை, அந்த பிள்ளைகளை திருத்துறதுக்கான வழிகளை நாங்கள் அறிகிறேல. ஏன்னா அம்மா அப்பா எல்லாரும் பிஸியா போட்டோம், எல்லாம் இப்படித்தான் சூழல். இதுதான் நீதான் உன்னை காத்துக்கொள்ள வேணும் ஒன்றை மட்டும் சொல்லி போட்டு விடைக்க அந்த பிள்ளைக்கு எது நல்லது எது கூடாது. இன்றைக்கு இணையத்துல மிரட்டல்கள் நிறைய. மிரட்டல் இப்படி நீங்கள் அழகானது, ஐ ஆம் லவ் யூ அண்டு அப்படி ஏதாவது ஒரு மெசேஜை போட்டோன்னே இந்த பிள்ளை என்ன நீங்க நல்ல அழகான உடை உடுத்தீங்கன்னொன்னே இவை அதுக்கு மெசேஜ் போட்டுக்கொண்டு இருக்கணும். அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த இணைய வழிகளால இந்த பிள்ளைகள் மிகவும் பாதுகாப்பற்ற முறையில நடைபெறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. வணக்கம் இந்திரா. இந்திரா ஞானசேகரம் வணக்கம். இனிய மதிய வணக்கம். இருக்கும் வணக்கம் வணக்கம். வாருங்க. எப்படி சுகமா இருக்கிறீங்களோ? இருக்கிறோம் சுகமாக. நல்லது நல்லது. அதே உங்களோட குடும்பம் ஒரு கோயிலையும் இல்லையாண்டு நினைத்தேன். தற்பொழுது திறக்கும் பொழுதுதான் தெரிய வந்தது. சரி. இந்த பிள்ளைகளுக்கு இந்த பாதுகாப்பு என்றது இல்லாம இருக்குது. இன்றைக்கு அந்த பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல இந்த பிள்ளைகள் இருக்கு. பெண்களுக்கான ஒரு பெண்கள் அண்டு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழல் இருக்குதா? அந்த என்ன பாதுகாப்பான சூழல் இருக்கிறது என்ற விடயத்தை தான் நாங்கள் இன்றைய பேசுறோம். ஒரு ஆபத்தான சூழல்ல இருக்கிறார்கள், அதை எப்படி நீங்க நோக்குறீர்கள்? அந்த பெண்களுக்கு பெண்கள் தான் பாதுகாப்பு. எப்படி? அவர்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் தான் பாதுகாப்பு. ஓகே. அப்படி இருந்தால் எதுவித அசம்பாவிதங்களும் அந்த பிள்ளைகளுக்கு நடைபெறாது. அதுக்கு மேலாக சமூகத்தில இருந்து எங்களுக்கு ஆபத்து வந்தா? சமூகத்தில இருந்து ஆபத்து வந்தால்
அத தவிர்க்கிறது கஷ்டம்தான். ஆனா அதுக்கு அவர்கள் துணிவுள்ளவர்களாக இருக்க வேணும். இப்பொழுது பெண்கள் வந்து அந்த காலத்துல இருந்த பெண்கள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் துணிந்த பெண்கள். பெண் பிள்ளைகள் வந்து துணி வந்தாலும் அந்த பாதுகாப்பு இருக்கும்ன்றது ஒரு கேள்விக்குறி. சில இடங்கள்ல இல்லாத போல இருக்குது. அதான் கேட்டேன். இல்லாத இருக்கிறத துணிவாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பிரச்சனை வரக்கூடிய இடங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது எப்படி தவிர்க்கிறது? இப்ப ரோட்டால போற பிள்ளைக்கு திடீரென வந்து கள்ளன் கழுத்துல இருக்கிற சங்கிலியா இருக்கிறான், அல்லது ஒரு காம உணர்வு உள்ளவன் வந்து ஏதாவது ஒன்று செய்ய முற்படுகிறான். அப்படி என்ன என்னன்னு தெரியும், ஜாக்கிரதையா இரு என்று சொன்னதா மட்டும் போதுமா? அது அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிகழ்றதானே. இப்ப நான் அன்றைக்கு எங்கிட்ட தம்பி சொன்னேன், அவனும் ஸ்ரீலங்கால சரியான காலதுகள் போகுதுண்ட, ஏனும் கூட ஜெர்மனில இருந்தானே கூட சங்கிலிய களவெடுத்து கொண்டு போனவங்க. அதானே, அது பட்டப்பகல்ல எடுத்ததே உங்களுக்கு தெரியாம இருந்தது. அதுவும் இன்னொரு அப்ப எவ்வளவு டெக்னாலஜி. ஆமா, அப்ப பிள்ளைகள் மத்தியிலும் கஷ்டம்தான். பிள்ளைகள் மத்தியிலும் இல்லத்தான். அதுகள் அவர் தங்களையே பாதுகாத்துக் கொள்றது சிறப்பு நினைக்கிறேன். நல்லது. வயது வந்த பிள்ளைகள் தங்களை பாதுகாக்க முடியும். ஏனைய பிள்ளைகள் பாதுகாப்ப பெற்றோர்களை நாடி அல்லது பெற்றோர்களோட வாழுற குழந்தைகள் தொடக்கம், அதாவது இளவயது பிள்ளைகள் பெற்றோரின் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுக்கு பிறகுதான் அவர்களை பறக்க விட வேண்டிய தேவை இருக்கிறது. மிக்க நன்றி இந்திரா ஞானசேகரம். இளம் பிள்ளைகள் உண்மையாகவே இப்பொழுது வளர்ந்து வருகின்ற இளம் பிள்ளைகள் தங்களை தாங்களே பாதுகாக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் உள்ள பிள்ளைகளாகத்தான் இருக்குதுகள், இல்லையாண்டு இல்ல. நிச்சயம், அது பாடசாலையில கற்றுக் கொடுக்கணும். பழைய நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இல்ல, அதனுடையாக அதை பாதுகாத்துக் கொள்றது நல்ல மட்டும் நினைக்கிறேன் தங்களை தாங்களே. மிக்க நன்றி. ஈஸ்வரன் அண்ணா வணக்கம். வணக்கம் மணிகா, வணக்கம் அவர்களே, வணக்கம் உறவுகளே. நானும் தற்செயலாத்தான் ஞாபகம் வந்துச்சு, குடும்பம் கூறேன் என்று பிறந்தேன் போகுது. என்ன தாக்கம், பாதுகாப்பும் சவால்களும். லண்டன்ல தான் நிறைய பாதுகாப்பு இன்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல பாதுகாப்பு இருக்கா இளம் பிள்ளைகளுக்கு? போய் நான் 12 வயது பிள்ளையும் கூட்டிக் கொண்டே 1-2 விஷயங்களை சந்தர்ப்பங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு நாட்டையோ ஒரு நகரத்தையோ மட்டுறது பிள்ளை. இப்ப என்னில உள்ள பிள்ளைய நான் விட்டு கொடுத்து கவலை இனமாக நான் இருந்து அதை விட்டு கொடுத்து போட்டு நான் பெற்றாரிலேயோ கிராமத்திலேயோ அந்த நகரத்திலேயோ பிள்ளை சொல்றதுல அர்த்தம் இல்லை. எல்லா இடமும் எல்லோரும் இருக்கிறாங்க சமூகத்திலே. கள்ளனும் இருக்கிறான், களவு கொடுக்கிறவனும் இருக்கிறான். எனவே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பார்த்து கொள்ளவும் பழகி கொண்டால். ஆனால் சற்று வித்தியாசம் நீங்கள் ஏற்கிறீங்களோ தெரியா, லண்டன்ல வித்தியாசம். ஏனண்டா 12-13 வயது பிள்ளைகளையே பெற்றோர்கள் தான் கூட்டிக் கொண்டே விடினோம். ஆனா ஜெர்மனியில நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் குறைஞ்சது 8 வயசுலயே தனியா விட்ட நாங்கள். ஏனென்றா சைக்கிள்ல போவார்கள், பஸ்ல போவார்கள், அப்படியான சூழல் இருந்தது. ஆனா லண்டனை பொறுத்தளவில் இப்ப எங்கட அண்மையில எங்கட உறவினர் ஒருவருக்கு பிள்ளைக்கு ஏற்பட்ட விடயத்தை நான் முன்கூட்டியே சொல்லி இருந்தேன், நீங்க கேட்டீங்களோ தெரியா. அங்க வந்து இப்பொழுதுமே சில ஆசிரியர்கள் நாங்கள் பிள்ளைகளை கொண்டே விட்டுட்டு தான் நாங்கள் போக வேணும் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த சூழல், பாதுகாப்பற்ற சூழல் உங்களிடம் இருக்கலாம். ஆனா இக்கரைக்கு அக்கறை வச்சுட்டு சும்மா கதைக்கு இங்க வந்து பிள்ளைகள் என்று சொல்வது 12 வயது 13 வயதுக்கு உட்பட்டதை குழந்தைகள் என்றும், பாதுகாப்புக்குரிய வயது ஒன்று 16 வயதுக்கு மேற்பட்ட மாதிரி வயது எல்லைகள் இருக்குது. இப்ப நீங்கள் ஒரு 8 வயது பிள்ளையோ 10 வயது பிள்ளையில தனியா நீங்கள் வெளியில இங்க லண்டன்ல விடையிலாது. ரோட்டில போலீஸ் 12 வயது பிள்ளைய அண்டி கூட்டிக் கொண்டேதான் விடுறாவாம். 13 வயது போலீஸ்காரன் வெளியில ஒரு 10-12 வயது பிள்ளைய கண்டால், ஆணோ பெண்ணோ, அது ஆணாயும் இருக்கலாம், உடனே போலீஸ் பேரண்ட்ஸுக்கு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய சட்டம் இங்க உண்டு. அதாவது அதோட பெற்றார் யாரோ ஒரு ஆள் பெற்றாரோ இல்லாட்டி ஒரு கார்டியன், ஒரு பாதுகாவலரோ ஒரு பிள்ளையோட
கூட்டாக செல்ல வேணும். அதுதான் இங்கத்தைய சட்டம். எனவே அதால பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இப்ப நான் போய் கிழவன் என்ற பேரப்பிள்ளையோட நான் போய் வாரவனை அடிச்சு கொளுத்தி பாதுகாத்துட்டு வார இல்லை. அந்த பிள்ளையோட ஒரு இன்னொரு ஆள் கூட போகுதுன்னு சொன்னால் அதுல ஒரு பாதுகாப்பு ஒன்று இருக்குது இல்லையா? எனவே நான் குடும்பம் உலகம் அதானே குடும்பம் குவலயம். நான் இந்த குடும்பம் உலகம். எனவே ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நாங்கள் அதற்குரிய பாதுகாப்பை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். பாதுகாப்புண்டா போலீசாமி என்று இல்லையே, பெற்றாரும் ஒரு பாதுகாப்பு கொடுத்தான். எனவே நாங்கள் ஒரு கிராமத்தையோ ஒரு டவுனையோ அது நகர பாதுகாவலர்கள் அதை கவனித்துக் கொள்வார்கள். இப்ப நாங்கள் ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு ஒன்று யார் யார் பார்க்கிறாங்க? முக்கியம் குடும்பம், பெற்றார் பாதுகாக்கக்கூடிய ஒரு வயதில் இருக்குது. அதால தாண்டி பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போச்சுன்னு சொன்னால் ஆசிரியர் அதுக்குள்ள வராங்க. பாடசாலை குழு வருது. பாடசாலையிலிருந்து சுகாதார பகுதிகளுக்குரியாக்களும் வராங்க. குடும்பத்திலிருந்து ஒரு ஜிபி, அதாவது ஜெனரல் பிராக்டிஷனர், டாக்டர்ஸும் ஒரு பாதுகாப்பு வலையங்கால். உங்களுக்கு ஒரு பெற்றாருக்கு தீர்க்க முடியாத எத்தனையோ விஷயங்களை எங்கட குடும்ப வைத்தியர் அதை கவனிக்கிறார், பாதுகாக்கிறார். ஒரு பிள்ளை பெற்றார்கிட்ட சொல்லாட்டிக்கும் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுது. டீச்சர்ஸ் உடனே அதுக்குரிய நடவடிக்கையை எடுக்கிறாங்க. பின்ன பாதுகாப்பு வெளிப்படையாக பார்க்கக்கூடியதாயும் இருக்குது, மறைமுகமான பாதுகாப்பும் பிள்ளைகளுக்கு இருக்குது. மிக்க நன்றி அண்ணா. எனவே நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கவில்லை, பிள்ளைகள் வளர்கிறார்கள். பெற்றார் பார்ப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமே ஒழிய பெற்றார் சொல்லியோ பெற்றார் எழுதி கொடுத்து பாடமாக்கியோ பிள்ளை வளர்றதில்லை. பிள்ளை தானாக வளரும். ஓகே, மிக்க நன்றி ஈசன் அண்ணா. நேரம் முக்கியம். ஆமா, என்னுடைய நேரத்தை மிக்க நன்றி. மிக சிறப்பாக பலர் இணைந்து ஒரு நிமிடம் தாங்க. ஈஸ்வரன் சொன்னது உண்மை. அப்படியே இங்கும் அந்த வைத்தியர் மூலமாக, ஆசிரியர் மூலமாக அப்படியோ ஈஸ்வரனை சொன்ன அப்படியோ உண்மை. 12 வயசுக்கு பிறகுதான் அந்த பிள்ளைகளை வெளியால நாங்க பெற்றோர்கள் தனியா விடலாம். இங்கே இந்த நாட்டு சட்டம் பாஸ் ஸ்கூல் 12 வயசுக்கு பிறகுதான் முடிக்குது. அதங்காட்டிலும் பெற்றோர்களோட பாதுகாப்புலாம் குழந்தை போகணும் பாடசாலைக்கு. இல்லாட்டி பாடசாலை கேட்டிலே பிள்ளைகளை வைத்து கொண்டு நிற்பார்கள். இங்கு நெதர்லாந்து சட்டம், எனக்கு ஜெர்மன் சட்டத்தை தெரியாது. 8 வயசுல பிள்ளைகளை தனியா வழியா விட இயலாது, சட்டம் இல்ல. நன்றி நகுலா. நன்றி. ஆமா, அதாவது சட்டங்கள் சில நேரம் எங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், சில நேரம் சட்டங்கள் பாதகமாகவும் இருந்தது உண்டு. நீங்க சொன்ன எல்லோருடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் ஜெர்மனியை பொறுத்தளவில் இன்றைக்கும் நான் காலையில் பார்க்கின்றேன், தனியத்தான் குழந்தைகள் போகிறார்கள். நாங்களும் எங்கட பிள்ளைகளை தனியத்தான் விட்டுறாங்க. அப்படி விட இயலாது, சூழலை பொறுத்ததுதான், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனாலும் இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கவனமாக 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை நாங்கள் கவனமாக பாதுகாப்போட நாங்கள் வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்கு பிறகு நீங்கள் அவர்களை கையை விட்டு தன்னம்பிக்கையோடு அவர்களை செல்ல விட வேண்டிய காலமும் இருக்கின்றது. ஏனென்றால் குழந்தை பருவங்கள் முக்கியமான பருவங்கள். அடுத்தது இந்த மற்றவர்கள் காட்டுற இனிப்பு பொருட்களுக்கோ அல்லது தொடுக உணர்வோ அல்லது இணையத்தில அந்த பாலியல் சேட்டை செய்கிறவர்களோ அதுகளை பிள்ளைகள் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களுக்கு பயம் இன்றி அந்த அதுக்குள்ள போற விடயங்களை கூட பெற்றோர்கள் ஜாக்கிரதையாக சொல்லி வையுங்கள். அடுத்தது இந்த சமூகம் இணைந்து செய்யப்பட்டால்தான் இந்த பாதுகாப்பை இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்த முடியும். அதனால் இன்றைய பிள்ளைகளுக்கு அந்த பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகங்கள் அத்தனையுமே இணைந்து நிற்க வேண்டிய தேவை வருகின்றது. அப்படி இணைந்து நின்றால்தான் அந்த பிள்ளையின் எதிர்காலத்தை நாங்கள் சிறப்பாக கொண்டு செல்லலாம் என்றது உண்மை. நிறைய விடயங்கள் பேச வேணும், நேரம் போதாது. ஆனபடியால் நாங்கள் 1 மணி நேரம் ஆச்சு. அதனுடையால் விட வருகிறேன். எல்லோருக்கும் நத்தார் புது வருட நல்வாழ்த்துக்கள். குடும்ப கோலயத்துல இதுவரை காலமும் இணைஞ்சு செயற்பட்ட அத்தனை உறவுகளையும் நான் உண்மையிலே மகிழ்ச்சியோடையும் நன்றியோடையும் பார்க்கின்றேன். இனி நாங்கள் மீண்டும் நான் நினைக்கிறேன் புது வருடத்தில் தான் நாங்கள்
2026 உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரையில் இதுவரை நேரமும் குடும்ப கோலயத்தில் இணைந்து கருத்துக்களாலும் தங்களுடைய எண்ணங்களாலும் வலுப்படுத்திய உறவுகளுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்து, தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வரும் புதன் இல்லையோ? வரும் புதன் லீவ் இல்லையோ தெரியல. சொல்லுங்க 20 வரும் புதன் 31 என்ன 31 லீவ் இல்லையா? லீவு நீங்கள் இல்ல லீவ் இல்ல. வியாழன் மட்டும்தான் லீவு. 1ஆம் தேதி மட்டும் வியாழன் இந்த வியாழன் மட்டும். நாளைக்கு இந்த வியாழன் வெள்ளி, பிறகு அடுத்த கிழமை இருக்கும். அடுத்த வியாழன் காலை சிந்தனை நேரத்தோட வரவு கொண்டு வர்றோம். மற்றபடி இருக்கும், தொடர்ந்து இருக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம். பாமுகம் இயங்கும். அடுத்த வியாழன் 1ஆம் தேதி இல்ல. 1ஆம் தேதி தான் இருக்கு, சிந்தனை இருக்கு. 1ஆம் தேதி பிறகு இல்ல நிகழ்ச்சிகள். சரி, ஆகவே உங்களோட 31 நான் 31 கவனிக்கல. அப்ப 25 தான் உங்களோட வரும். அடுத்தது 26 வரும். சரி, நன்றி வணக்கம். 26 இல்ல 31 சந்திப்போம். அதைத்தான் சொல்றேன். நீங்க 26ஆம் ஆண்டு சந்திப்போம் பண்ணீங்க, 25 செய்யலாம். அதுதான் இல்ல, நான் நினைச்சேன் 31 நினைக்காம அது புதன்கிழமை வியாழன் நினைச்சுட்டார் நினைச்சுக்கொண்டு புதன்கிழமை 1ஆம் தேதி நினைச்சுட்டேன். நன்றி பரவாயில்ல. நன்றி வணக்கம். எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். நன்றி வணக்கம். நமக்கு வருகின்றது குடும்பம் கோலையும் தோப்பிடுறாங்களா அவர்கள் இணைந்திருந்தார்கள்.